ரயில்வேயில் தமிழர்கள் தண்டமதிப்போம் உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி ஆர்ஆர்பி தேர்வுகள் 2024-25 இப்போ இருந்தாங்கன்னா ஏஎல்பி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 25லிருந்து 29 நடந்தது. அதோட இன்னைக்கு நவம்பர் 25 நடந்த செகண்ட் ஷிஃப்டுடைய கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதில் ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜிகே கொஸ்டின், ஜென்ரல் சயின்ஸ் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இனி அடுத்து வரக்கூடிய தேர்வுகளில் இப்படி தான் கொஸ்டின் இருக்கும். சில சமயம் இந்த பேட்டர் நம்ம நல்லா பார்க்கும்போது நல்ல நாலேஜ் அப்டேட் ஆகும். இதோடைய தமிழ் மொழிபெயர்ப்பாக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். முதல் டைம் பார்க்கும்போது அதை நம்ம நல்லா பார்த்துட்டோம் அப்படின்னா அன்னைக்கு நம்ம ஒரிஜினல் தேர்வுல ஈஸியாக போய் அந்த கொஸ்டின் வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே வாங்க. இதோட பிடிஎஃப் ஃபைல் வேணாலும் நம்ம தமிழா ஐஏஎஸ் டெலிகிராம் சொல்லி இருக்கு, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? முதலாவது பாருங்க, கீழ்கண்ட சாதனங்களில் எது காந்த புலத்தில் மின்னோட்டம் பாயும் கடத்தியை பயன்படுத்தாதுன்னு கேட்கிறேன். கொஸ்டின் நல்லா எப்பயுமே தெளிவாக வாசிக்கணும், முழுமையாக ஆரம்பத்தில் இறுதி வரை முழுமையாக வாசிக்கணும். காந்த புலத்தில் மின்னோட்டம் பாயும் கடத்தியை பயன்படுத்தாத சாதனம் எதுன்னு கேட்கிறாங்க. அப்ப மின்னோட்டத்தின் காந்த விளைவு, அந்த விளைவு தான். அதை பயன்படுத்தக்கூடிய சாதனம் எது? மின்சார விசிறி, மின்சார மோட்டார், மின்சார ஜெனரேட்டர். இந்த சாதனங்கள்ல மின்னோட்டம் பாயும் அந்த கடத்தியை காந்தபுலத்தில் பயன்படுத்துது. எது பயன்படுத்தாதுன்னா மின்சார கீட்டர் அல்லது எலக்ட்ரிக் கீட்டர். எது பார்த்தீங்கன்னா இது மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. என்னது? மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. இந்த மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு, வேதி விளைவு, காந்த விளைவு நல்லா பார்த்துக்கணும். அதனுடைய ஃபார்முலா, சமன்பாடுகள், அதன்படி செயல்படும் சாதனங்கள் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கணும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி, மின்சார கீட்டர் அல்லது எலக்ட்ரிக் ஹீட்டர் தான். ஓகேங்களா? மின்சார, இதை கூட லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க, மின்சார கீட்டர் அல்லது எலக்ட்ரிக் ஹீட்டர், எலக்ட்ரிக் கெட்டில், அயன் கேட்டதா. இதெல்லாம் என்னன்னா மின்னோட்டத்து வெப்ப விளைவுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து மே 2024. இப்போ இது மாதிரி கொஸ்டின் கேட்குறேன். இப்போ 2020 மே மாதம் தேதி முதற்கொண்டு கேட்பேன். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த நடப்பு நிகழ்வு என்பது இந்த 2024 இந்த ஆண்டுல இருந்து தான் கேட்குறாங்க. இது ஜனவரில இருந்து இப்போ வரை, இப்போ செப்டம்பர் அக்டோபர் வரையுமே கேட்குறாங்க. மே 2024 டிஆர்டிஓ அமைப்பு டேஸ் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை ஐஐடி புவனேஸ்வரிடம் ஒப்படைச்சாங்க கேட்குறாங்க. ஐஐடி புவனேஸ்வரிடம் ஒரு எத்தனை தொழில்நுட்பங்களை டிஆர்டிஓ ஒப்படைச்சாங்க? எப்போ? மே 2024. எத்தனை ஒப்படைச்சாங்க? மொத்தம் 9 பாதுகாப்பு தொழில்நுட்ப திட்டங்களை ஒப்படைச்சிருக்காங்க டிஆர்டிஓ. இதுதான் சரியானது. அப்ப அந்த முக்கியமான திட்டங்கள், முக்கியமான அந்த நிகழ்வுகள், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட தொடர்புடைய நிகழ்வு நல்லா டீட்டெயில்டா பார்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு அலகு நேரத்தில் மோட்டார் செய்யும் வேலை டேஸ் எனப்படும்னா ஒரு அலகு நேரத்துல மோட்டார் செய்யும் வேலை என்னது? திறனின் அலகு என்னது? வாட். மின் ஆற்றலுடைய அந்த வணிக முறை அலகு தான் கிலோவாட், கிலோவாட்னு சொல்லுவோம். அப்ப திறனின் அலகு வாட். ஒரு அலகு நேரத்துல அல்லது காலத்துல மோட்டார் செய்யும் வேலை ஒரு திறன் எனப்படும். திறன் அலகு வாட். ஹெச்பி சொல்ற 746 வாட் அப்படி சொல்றோமோ அப்ப திறன் அலகு வாட். அப்ப திறனுக்கான அந்த சமன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா P = W/T. இது வேலை, இது காலம். ஓகேங்களா? P = W/T. உந்தம் அப்படின்னு என்னன்னா மொமெண்டம் சொல்லுவாங்க. உந்தம் என்பது என்னது? மொமெண்டம். மாஸ் இன்டு வெலாசிட்டி, நிறை இன்டு திசைவேகம். உந்தத்தின் அலகு என்னது? கேஜி எம்எஸ் பவர் -1, கிலோகிராம் மீட்டர் பை வினாடி அல்லது கேஜி எம்எஸ் பவர் -1. உந்தத்தின் சமன்பாடு M P மொமெண்டம் சொல்லுவாங்க. Pங்கிற இடத்துல குறிக்கப்படுது. உந்தம் P mv. மாஸ் வெலாசிட்டி. உந்தத்தின் அலகு கேஜி எம்எஸ் பவர் -1. ஆற்றலின் அலகு என்னது? ஜூல். முடுக்கத்தின் அலகு என்னது? மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். அப்ப முடுக்கத்துக்கான சமன்பாடு என்ன பார்த்தீங்கன்னா V/T, அதாவது திசை வேகம் பை காலம், வெலாசிட்டி பை டைம். திசை வேகம் பை காலம். அப்ப திசை வேகம் என்னது? மீட்டர் பை வினாடி. காலம் வினாடி. அப்ப மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், பின் வருபவர்களில் 2024 செஸ் ஒலிம்பியாட்டுல இந்திய செஸ் அணியினுடைய விளையாடாத கேப்டன் மற்றும் பயிற்சியாளர் யாருன்னு கேட்கிறாங்க. இப்ப 2024 போட்டிகள் தான். 2024 ஒலிம்பிக், 2024 தேசிய விருதுகள், 2024 பத்ம விருதுகள், பாரத ரத்னா விருதுகள் தொடர்ந்து கேட்கிறேன். நல்லா கண்ட பேச 2024 நல்லா முழுமையா படிச்சுக்கேன். இதுல விளையாடியவர்கள் யாராருன்னு பாத்தீங்கன்னா பெண்டியால ஹரிகிருஷ்ணா, அபிஜித் கங்குலி, விக்ரம் சிங். அப்ப விளையாடாதல் யாரு? ஸ்ரீநாத் நாராயணன்.
இப்ப இவர் தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸ்ரீநாத் நாராயணன். அடுத்து சுமக் டயக்டக். சுமக் டயக்டக் அதாவது லெப்சா பாரம்பரிய தொப்பி. அதாவது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பயன்படுத்தக்கூடிய ஒரு பாரம்பரியமான தொப்பி. அது லெப்சா தொப்பி. ஒரு மூங்கில் தொப்பின்னு கூட சொல்றாங்க. மூங்கில் தொப்பி. அதுதான் லெப்சா பாரம்பரிய தொப்பி உருவாக்குவதில் தனது திறமைக்காக புகழ்பெற்ற எந்த சிக்கிம் கலைஞர், இவர் வந்து சிக்கிம் மாநிலத்தை சேர்ந்தவர், கலை மற்றும் கலாச்சார பாரம்பரிய பங்களிப்புகளுக்கு 2024 பத்மஸ்ரீ விருது கொடுத்தார். 2024 பத்மஸ்ரீ விருதுகள் சம்பந்தமா நிறைய கேட்கிறாங்க. எந்த மாநிலத்தை சேர்ந்தவர், அவருடைய பேரு, எதற்காக கொடுக்குறாங்க அப்படின்னு தெளிவா கேட்கிறாங்க. நல்லா பார்த்துங்க. சிக்கிம் மாநில பாரம்பரியமான மூங்கில் தொப்பி செய்யறாங்க. சிக்கிம் மாநிலத்தை சேர்ந்தவர். 2020 பத்மஸ்ரீ விருது கலை கலாச்சாரத்துக்காக. யாரு கொடுத்திருக்காங்கன்னா சோடான் லெப்சா. இங்க வந்து பாத்தீங்க லெப்சா அப்படிங்கிறத வச்சு கூட மாற்றம் பண்ணிக்கலாம். சோடான் லெப்சா தான் சரியான ஆன்சர். அடுத்து தவறான அறிக்கையை தேர்ந்தெடுக்கும் அப்படி கொடுக்காங்க. அதாவது தவறானது மட்டும் 3 சரியானது இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, கருத்தரித்தல் நமக்கு சைக்கோட்டை வழங்குகிறது. சரிதான். சைக்கோட் என்பது ஒரு இருமய தன்மையுடைய தூயன். சரியானது. ஆண் விந்து உயிரணுக்கள் மகரந்த தூளிலிருந்து உற்பத்தி செய்யப்படும். இதுவும் சரிதான். ஆண் விந்து உயிரணுக்கள் மகரந்த தூளிலிருந்து உற்பத்தி செய்யப்படுது. ஆண் கேமிட்டு மகரந்த தூள் உற்பத்தி செய்யப்படுகிறது. சரியானது. அடுத்து பெண் கேமிட் எங்கிருந்து உற்பத்தி செய்யப்படுதுன்னா அந்த சூலக கரு முட்டையிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் சூலகமடி என்பது தவறு. அப்படி இதுதான் தவறான ஸ்டேட்மெண்ட். அடுத்து ஆன் கேமிட் மற்றும் பெண் கேமிட் இணைவதுதான் கருத்தரித்தல். அதுதான் கரு என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் சரியானது. அப்போ ஒன்று மட்டும்தான் தவறாக கொடுத்துருக்காங்க. பெண் கேமிட் எங்க இருக்கு, அந்த கருமுட்டை உற்பத்தி செய்யக்கூடியது. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான். இது எல்லாமே சரியாக இருக்கு. அடுத்து பாருங்க, தேதியோட நடப்பு நிகழ்வு 15 ஜனவரி 2024 அன்று நிதி ஆயோக் திட்டக்குழுவுக்கு மாற்றாக தான் புதுசா அமைப்பு கொண்டு வந்தார். நிதி ஆயோக், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, 2015 ஜனவரி 1 கொண்டு வந்தாங்க. நான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்த பெயரை கொண்டு வராங்க, நிதி ஆயோக். தேஸ் என்ற தலைப்பு விவாத கட்டுரை வெளியிட்டாங்க. விவாத கட்டுரை வெளியிட்ட எப்ப 2020 ஜனவரி 15. அந்த தலைப்பு 2005 to 6 முதல் இந்தியாவில் பல பரிமாண வறுமை குறியீடு, மல்டிபிள் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வந்து வெளியிட்டாங்க. இதுதான் சரியானது. ஓகே. அடுத்து பின் வருவனவற்றில் ஒருபடித்தான கலவையின் உதாரணம் அல்லாத எதுவும் கேட்கிறாங்க. ஒருபடித்தான கலவைக்கு உதாரணம் கிடையாது, பலபடித்தான கலவை. அப்ப ஒருபடித்தான கலவைக்கு உதாரணம் எது? தண்ணீரில் கரைந்த சர்க்கரை, அது ஒரு ஒருபடித்தான கலவை. அப்புறம் ஒன்னா கலந்துரும் தண்ணீரும் சர்க்கரையும். தண்ணீர்ல காப்பர் சல்பேட் துகள், அதுவும் ஒன்னா கலந்துரும். தண்ணீர்ல கரைந்த உப்பு, அதுவும் ஒன்னா. இந்த மூன்றுமே ஒரு படித்தான கலவையாக இருக்கும். தண்ணீர்ல எண்ணெய் பாருங்க, தண்ணீர்ல எண்ணெய், மணல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படித்தான கலவை. நிறைய வேரியன்ட் இருக்கும். ஓகேங்களா? அப்ப அதான் என்னது, பலபடித்தான கலவை. தண்ணீர், எண்ணெய், மணல், இது போன்ற கலவைகள்லாம் பலபடித்தான கலவைகள். இந்த தண்ணீர் கரைந்த சர்க்கரை, தண்ணீர் காப்பர் சல்பேட் தூள் கலந்த கலவை, தண்ணீர் கரைந்த உப்பு, இதெல்லாம் ஒருபடித்தான கலவைக்கு எடுத்துக்காட்டு. அப்ப ஒருபடித்த கலவை அல்லாதது ஆப்ஷன் ஏ, தண்ணீரில் எண்ணெய். தண்ணீர் மற்றும் எண்ணெய் கூட வச்சிருப்பாங்க. அடுத்து உலர்ந்த நீர்த்த சுண்ணாம்பின் மீது குளோரின் வினை புரியும் போது எது உருவாகும் கேட்கிறாங்க. நீர்த்த சுண்ணாம்பு அப்படின்னு என்னன்னா சுண்ணாம்பு நீர், கால்சியம் ஹைட்ராக்சைடு. குளோரின் CaO Cl2. CaO தான் பிளிச்சிங் பவுடர் அல்லது வெளுப்புத்தூள் சொல்லுவாங்க. பிளிச்சிங் பவுடர் அல்லது வெளுப்புத்தூள் அல்லது சலவை தூள் அல்லது கால்சியம் ஆக்சி குளோரைடு. CaO கால்சியம் ஆக்சி குளோரைடு. கால்சியம் ஆக்சி குளோரைடு. CaO வெளுப்புத்தூள், பிளிச்சிங் பவுடர், சலவைத்தூள் எல்லாமே ஒண்ணுதான். அடுத்து பின்னர் எந்த தாவர ஹார்மோன்களானது அதிக செறிவில் பழங்கள் மற்றும் விதைகளில் உள்ளது? அதிகமாக பழங்கள் மற்றும் விதையில் உள்ள தாவர ஹார்மோன் எதுன்னு பாத்தீங்கன்னா சைட்டோகைனின். இந்த தாவர ஹார்மோன் பாத்தீங்கன்னா ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின், அப்சிசிக் அமிலம், எத்திலின். இதுல ஃபர்ஸ்ட் சொன்ன 3 ஹார்மோனுக்கு தாவர வளர்ச்சிக்கு தேவையானது. லாஸ்டா சொன்ன அப்சிசிக் அமிலமும் எத்திலினும் தாவர வளர்ச்சிக்கு தடை செய்யக்கூடிய ஹார்மோன்கள். ஓகேங்களா? இல்ல சைட்டோகைனின். ஓகேங்களா? இதுதான் பழங்கள் மற்றும் விதைகளில் அதிகமாக காணப்படக்கூடிய தாவர ஹார்மோன் ஆகும். இந்த சைடு பார்த்து தேங்காயோடைய இளநீரில் அதிகமாக காணப்படுகிறது. தேங்காயோட இளநீர் அதிகமாக காணப்படுகிற ஹார்மோன் சைட்டோகைனின். ஆக்சிஜன்கள்லையும் காணப்படுகிறது. இளநீர் வந்து
இல்லை ஆக்சின்களும் காணப்படும். முதல்ல கண்டுபிடித்த தாவர கார்பன் இந்த ஆக்சின் தான். இந்த அப்ஜிசிக் அமிலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி அடக்கி அப்படின்னு சொல்றாங்க. இது பசுங்கனியங்கள்ல காணப்படுகிறது. அவருடைய பசுங்கனியங்கள்ல காணப்படும் கார்பன் எது? அப்ஜிசிக் அமிலம். இந்த ஆக்சினும் ஜிப்ரலைனும் பாத்தீங்கன்னா கருவுறுதல் நடைபெறாமலேயே கன்னிகளை உருவாக்குதல், விதையில்லா கன்னிகள் அல்லது பார்த்தனோ கார்பிக் கன்னிகளை உருவாக்குவதில் பங்கு வைக்கக்கூடியதா ஆக்சின் அண்ட் ஜிப்ரலைன். ஆக்சின் பாத்தீங்கன்னா நுனி ஆதிக்கத்துக்கு பங்கு வைக்கும். இந்த சைட்டோகைனின் பக்கவாட்டு இதுல பங்கு வைக்கும். ஓகேங்களா, பார்க்கலாம். அடுத்து இந்த தாவர ஹார்மோன், விலங்கு ஹார்மோன் நல்லா பார்த்துக்கங்க. ஒரு வேதிவினை பேலன்ஸ்டு ஈக்குவேஷன், சமநிலை சமன்பாடு. இங்க வினை கொடுத்திருக்காங்க, அதுல அந்த அணுக்கள் மூலக்கூறுகள் சமப்படுத்தப்பட்ட சமநிலை சமன்பாடு கேட்கிறாங்க. இதுல சரியான எதுவும் பார்த்தீங்கன்னா எங்க அலுமினியம் சல்பேட் பேரியம் குளோரைடு வினைபுரிந்து அலுமினியம் குளோரைடையும் பேரியம் சல்பேட்டையும் வழங்குகிறது. இதுதான் வேதி வினை. இதுக்கு சமன்படுத்தப்பட்ட சமநிலை சமன்பாடு அந்த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் எதுவும் பார்த்தீங்கன்னா சரியானது. இது எந்த மாதிரி வினையாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இரட்டை இடப்பெயர்ச்சி வினை. இரட்டை இடப்பெயர்ச்சி வினை என்னது? ரெண்டு சேர்மங்கள் வினைபுரிந்து இது எப்படி மாறும்? ஏடி அப்படிங்கிற முதல் விளைபொருளையும் சிபி அப்படிங்கிற முதல் விளைபொருள் இரண்டாவது விளைபொருளையும் தரும். இப்படி ஏபி பிளஸ் சிடி, ஏடி பிளஸ் சிபி, இதுதான் இரட்டை இடப்பெயர்ச்சி வினை அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, இதுல பாருங்க எது சரியானது பார்த்தீங்கன்னா அலுமினியம் சல்பேட் பேரியம் குளோரைடு வினைபுரிந்து அலுமினியம் குளோரைடையும் பெரிய சல்பேட் வருது. இது பார்த்தீங்கன்னா அலுமினியம் குளோரைடு பேரியம் சல்பேட். இந்த அணுக்கள் மூலக்கூறு சமமாக இருக்கணும். எங்க இருக்கோ அதுதான் என்னது சரியானது. ஓகே, ஆப்ஷன் டி தான் சரியானது. இதை பத்தி நம்ம டீட்டெயில இன்னும் நம்ம வேதி வினைகள் அப்படிங்கிற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம், அதுல நம்ம பார்க்கலாம். நிறைய வினைகள் இருக்கு. அடுத்து பின்வரும் நிலையான வளர்ச்சி இலக்குகள்ல எது அதன் மதிப்பெண் 50க்கு குறைவாக இருப்பதால் இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட முயற்சி இன்னும் தேவை என முன்னிலைப்படுத்தப்படுகிறது. இந்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் அப்படின்னா என்னன்னா எஸ்டிஜி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். அப்படிங்கிறது 2015 ஐக்கிய நாடுகள் சபை வந்து உருவாக்குனாங்க. 2030க்குள்ள இந்த மாதிரி டார்கெட்ல அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 17 இலக்குகளை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. 17 இலக்குகள், அதாவது வறுமை ஒழிப்பு, பசியை ஒழிக்கிறது, பருவ நடவடிக்கை, பாலின சமத்துவம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, 17 இலக்குகள் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், அது நிலையான வளர்ச்சி இலக்குகள். 2015 ஐநா சபை 2030 வரையில நம்ம டார்கெட் 2030 வரைக்கும் இந்த 17 இலக்குகளை டார்கெட் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அப்ப இன்னும் எது முயற்சி பண்றாங்க, முன்னிலைப்படுத்துறாங்க, இன்னும் இலக்கு நிர்ணயம் பண்ணிருக்காங்க, எது குறைவாக இருக்கு நிர்ணயம் பண்றாங்க அப்படின்னா இந்த இலக்கு 5ஆக இருக்கக்கூடிய பாலின சமத்துவத்துக்கு தான் இன்னும் வந்து முயற்சியில் தேவை அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து கரெக்டாகவே மதிப்பெண்கள் அதிகமாகவே இருக்கு, 50க்கு அதிகமாக இருப்பதனால. ஆனா இந்த இலக்கு 15 என்பது இந்த தலைப்பு தான், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இலக்கு 8 பொருளாதார வளர்ச்சி, இலக்கு 13 காலநிலை நடவடிக்கை. இதெல்லாம் சரியாதான் இருக்கு. அப்ப எதுக்கு இன்னும் அதிக முயற்சி தேவை? அந்த 17 இலக்குகள்ல இந்த நிலையான வளர்ச்சியில் எத்தனை கூட கேட்கலாம். அப்ப எத்தனை இலக்குகள்? மொத்தம் 17 இலக்குகள்ல நிலையான வளர்ச்சி இலக்கு 17ல எதுக்கு இன்னும் முயற்சி தேவைங்கிறாங்க? இலக்கு 5 என்று சொல்லப்படக்கூடிய பாலின சமத்துவத்துக்கு தான். ஓகேங்களா, அடுத்து பூமியின் புவியீர்ப்பு விசையினால் ஒரு பாரிய மாசி, பாரிய அப்படின்னா மாசி அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தை ஒரு பொருள் கொடுத்திருக்காங்க. பொருளின் தடையற்ற வீழ்ச்சி என்ன இருக்கு? அதாவது பாரி அப்படின்னா பெருத்த, பெரிய, அது தமிழ்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம், பயந்துடக்கூடாது. மாசியும் கொடுத்திருக்காங்க, மாசம் பெருத்த கனமான அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப பெருத்த ஒரு பொருளின் தடையற்ற வீழ்ச்சி என்ன நடக்கும்? புவியீர்ப்பு விசையினால். சரியானது. பெருத்த பொருளின் திசைவேகமானது, வெலாசிட்டி, திசைவேகமானது அதிகரிக்கும். இதுதான் சரியானது. ஓகேங்களா, அடுத்து 17 செப்டம்பர் 2024 அன்று 17 செப்டம்பர் 2024 அன்று போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகம், சுருக்கமாக என்சிபி, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பிரிவு போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியக தலைமை இயக்குநராக அல்லது டைரக்டராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா அனுராக் ஹார்க் தான் யாரு? போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகத்தினுடைய தலைமை இயக்குனர், டைரக்டர் யாரு? இப்ப இவர் தான் இருக்காரு. ஓகேங்களா, அனுராக் ஹார்க் தான். முக்கிய நியமனங்கள் நல்லா பார்த்துக்கணும். அது 2020 நியமனம் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். அடுத்து நாம் பேருந்தில் பயணிக்கும் போது திடீரென பேருந்து நிறுத்தப்படும் போது முன்னோக்கி செல்கிறோம். இதற்கு காரணம் என்னது? அதான் நீட்டோட முதல் விதி. அந்த முதல் விதி நிலைம விதின்னு சொல்றோம். நீட்ட முதல் விதி என்ன பேரு? நிலைம விதி. அப்ப நீட்ட முதல் விதி நம்ம கொடுக்குற நிலைமன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் ஆன்சர். நீட்ட இரண்டாவது இயக்க விதி என்ன சொல்லுவாங்க? அது விசையின் விதின்னு சொல்றோம். விசையின் விதி.
மூன்றாவது ஈக்குவேஷன் ஒவ்வொரு வினைக்கு சமணம் எதிர்வினைன்னு நம்ம சொல்றோம். அப்ப இதுக்கு காரணமான பேருந்து திடீரென நிறுத்தப்படும் போது நாம் முன்னோக்கி செல்வதற்கு காரணம் நியூட்டன் முதல் இயக்க விதி. அதற்கு இன்னொரு பேரு நிலைம விதி. அடுத்து தேசிய விளையாட்டு விருதுகள். தேசிய விளையாட்டு விருதுகள் 2023 போது மொத்தம் டேஸ் அர்ஜுனா விருதுகள் வழங்கப்பட்டன அப்படி கேட்கிறாங்க. மொத்தம் 26 அர்ஜுனா விருதுகள் வழங்கப்பட்டன. 2023 அர்ஜுனா விருதுகள் எத்தனை வழங்கப்பட்டன? 26 தேசிய விளையாட்டு விருதுகள் அர்ஜுனா விருது. அதே போல தியான் சந்த் விருது. தியான் சந்த்னா வாழ்நாள் சாதனை விருது சொல்லுவாங்க. இதுலயே தியான் சந்த் கேல் ரத்னா விருது. தியான் சந்த் கேல் ரத்னா, அதாவது மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். தியான் சந்த் கேல் ரத்னா, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா பேர் தான் தியான் சந்த் கேல் ரத்னா விருது மாதிரி இருக்கு. அதே போல துரோணாச்சாரியா அவார்டு, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் டிராபி, இதெல்லாம் இருக்கு. அப்ப இதுல அர்ஜுனா விருது 26 பேர். இந்த தியான் சந்த் என்று சொல்லப்படக்கூடிய வாழ்நாள் சாதனையாளர் விருது லைஃப் டைம் அச்சீவர் அவார்டு எத்தனை பேருக்கு கொடுத்திருக்காங்கன்னா மொத்தம் 3 பேருக்கு கொடுத்திருக்காங்க. தியான் சந்த் கேல் ரத்னா விருது 2 பேருக்கு கொடுத்திருக்காங்க. பேட்மிண்டன் விருது அவங்க வாங்கியிருக்காங்க. துரோணாச்சாரியா விருது மொத்தம் 5 பேருக்கு கொடுத்திருக்காங்க. யார் யாரு எந்தெந்த விளையாட்டு பிரிவை சேர்ந்ததெல்லாம் டீட்டெயிலா பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து எது ஆல்கீன்களின் ஆல்கீன் எல்லாம் ஒண்ணுதான். பொதுவான வாய்ப்பு என்ன பார்த்தீங்கன்னா CnH2n. இதே இது அல்கேன் அப்படின்னா CnH2n+2. அல்கைன் அப்படின்னா CnH2n-2. CnH2n+2 அல்கேன், CnH2n-2 அல்கைன், CnH2n அல்கீன். ஓகே, அடுத்து லைட். ஒளி ஊடுருவாத ஒரு பொருளின் மீது ஒளிப்படும் போது அதன் வடிவில் நாம் நிழலை நாம் காண்கிறோம். இது எதனுடைய காரணம்? ஒளி நேர்கோட்டில் பயணிக்கும் போது. அப்ப என்ன சரியானது? ஒளி நேர்கோட்டில் பயணிப்பதுதான் சரியான. நிறப்பிரிகை கிடையாது, பிரதிபலிப்பு எதிர்விளைவும் கிடையாது, விளிம்பு விளைவும் கிடையாது. ஆப்ஷன் எதனது சரியானது. அடுத்து 2023 ஆண்டில் அனைத்து ஈவே பில்லு மற்றும் இன்வாய்ஸ் அமைப்புகளிலும் இருவிதமான சான்று உறுதியை டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் செயல்படுத்திய நிறுவனம் கேட்கிறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. செபி அப்படின்னா தெரியும், செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. செபி 1988 உருவாக்குனாங்க, 92 முறையாக செயல்படுத்துறாங்க. செபி எங்க இருக்கு? மும்பையில இருக்கு. ஓகேங்களா? ஆனா இந்த வினாவுக்கு இது ஆன்சர் கிடையாது. அதுக்கான ஒவ்வொரு வினாவுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன். இது சில சமயம் விரிவா கூட கேட்கலாம். எப்ப ஸ்டார்ட் மும்பை செபியோட சேர்மன் யாரு கேட்கலாம். செபியோட இப்ப தற்போதைய சேர்மன் யாரு? மாதாபி பூரி புச். செபியோட சேர்மன் யாரு? மாதாபி பூரி புச். இவர் தான் இப்ப சேர்மனா இருக்காரு. RBI தெரியும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அது சம்பந்தமா நல்லா பார்த்துக்கணும். அடுத்து CBDT அப்படின்னு என்னன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். அது சுருக்கமாக தான் CBDT வச்சிருக்காங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ், அதாவது மத்திய நேரடி வரிகள் வாரியம். அதான் CBDT. இதோடைய சேர்மனாக இப்ப யார் இருக்காங்கன்னா ரவி அகர்வால் இருக்காங்க சேர்மனாக. இது எங்க இருக்கு? டெல்லியில இருக்கு. அதே போல சிபிஐசி என்னது? அதேதான் மேல சொன்ன மாதிரி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ். சுங்க வாரியம் கூட சொல்லுவாங்க. கஸ்டம் சிபிஐசி. சிபிடிடினா டைரக்ட் டாக்ஸ், ஐசி இன்டைரக்ட் டாக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ். அப்ப ஈவே பில்லு, இன்வாய்ஸ், இந்த 2 அமைப்புகளும் இருவிதமான சான்று அதாவது டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் செயல்படும் நிறுவனம் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ், சிபிஐசி தான் சரியானது. இதோடைய சேர்மனா இப்ப யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா சஞ்சய் குமார் அகர்வால் தான் இந்த சிபிஐசி உடைய மத்திய மறைமுக வரிகள் வாரியத்துடைய தலைவராக சஞ்சய் குமார் அகர்வால் தான் இப்ப இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஒரு பொருளை 20 சென்டிமீட்டர் தூரத்தில் ஒரு குழியாடிக்கு முன்னால் வைத்தால் அந்த ஆடியின் வளைவு மையத்துல ஒரு மெய்பிம்பம் உருவாகிறது எனில் அந்த ஆடியில் உருப்பெருக்கம் எவ்வளவு கேட்கிறாங்க. அப்ப உருப்பெருக்கத்துக்கான அந்த ஃபார்முலா என்னது? -DI/DO. இந்த DI அப்படின்னா என்ன? இமேஜ். O என்பது ஆப்ஜெக்ட், பொருள். அப்ப இந்த -T இமேஜ் எவ்வளவு தூரத்தில் இருக்கு? -20 சென்டிமீட்டர்.
டிஓ எவ்வளவு? அதே 20 முன்னாள் 20, ஆப்ஜெக்ட் 20. ஓகேங்களா? அப்ப எவ்வளவு வருது? இதை நம்ம இது பண்ணும்போது ஆன்சர் -1. ஓகேங்களா? அப்ப விடை ஆப்ஷன் சி தான். இது மாதிரி இந்த இயற்பியல் கணக்கு சம்பந்தம் தொடர்ந்து நம்ம வீடியோ கொடுக்குறோம். அதுவும் டீட்டெயில்டா பார்த்துக்கலாம். அடுத்து, பின்வரும் மின் பகுப்பொருட்களில் தாமிரத்தின் மின்னார் பகுப்பு சுத்திகரிப்புக்கு பயன்படுத்தக்கூடிய எதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் காப்பர் சல்பேட். காப்பர் சல்பேட் தாமிரத்தின் மின்னார் பகுப்பு சுத்திகரிப்புக்கு பயன்படக்கூடிய ஒரு மின் பகுபொருள் ஆகும். அடுத்து, பணி பங்கீடு, அதாவது செல் செய்யும் செயல்பாடுகள், டிவிஷன் ஆஃப் லேபர் டேஸ் நிகழ்கிறது. அதாவது பணி பங்கீடு என்பது எதில் நிகழ்கிறது? ஒரு சொல் உயிரிழந்து நடக்குது, பல சொல் உயிரிழந்து நடக்குது. இதுதான் சரி. சில சமயம் பல சொல் மட்டும் கொடுத்து தவறு, ஒரு சொல் கொடுத்து தவறு. எதுவுமே இல்லை என்பது தவறு. ஒரு சொல் உயிரினங்களிலும் பல சொல் உயிரினங்களிலும் பணி பங்கீடானது டிவிஷன் ஆஃப் லேபர் என்பது நிகழ்கிறது. சரியானது ஆப்ஷன் ஏ. அடுத்து, பின்வரும் விருப்ப தேர்வுகளில் எது தாம்சனின் அணுமாதிரியில் தாம்சன் அணுமாதிரியில் காணப்படும் துணை அணு துகள்களை குறிக்கிறது? தாம்சோட அணு மாதிரி எலக்ட்ரான் தான். இப்போ எலக்ட்ரான்கள் மட்டும்தான் சரி. இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா பிலம் புட்டிங் மாடல். பிலம் புட்டிங் மாடல், தர்பூசணி பல பிலம் புட்டிங் மாடல் அப்படி கூட சொல்லுவாங்க. பிலம் புட்டிங் மாதிரி 1904 வந்து இதோட அணு மாதிரியை வெளியிடுறாரு தாம்சன். எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யார் தான்? தாம்சன் தான். ஜே தாம்சன். அடுத்து, 2024 ஆண்டுல அறிவியல் மற்றும் பொறியியல் துறையில ராம்செத் சௌத்ரிக்கு எந்த விருது வழங்கினாமதை வந்து விவசாய விஞ்ஞானி. இவருக்கு வழங்கப்பட்ட விருது பார்த்தீங்கன்னா ராம்செத் சௌத்ரிக்கு பத்மஸ்ரீ விருது. ஓகேங்களா? பத்மஸ்ரீ விருது தான் வந்து இவருக்கு வந்து வழங்குறாங்க 2024 ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருது. அடுத்து, வயிற்றின் சுவரில் இருக்கும் இரைப்பை சுரப்பிகள் கேஸை வெளியிடுவதில் கேட்கிறாங்க. அப்ப இரைப்பை சுரப்பிகள் இரைப்பை சுவடி அமிலம் தான் கைட்டோகுலர் அமிலம். சரிதான். சுரக்கக்கூடிய விதிகள் பெப்சின் ரெனின் சரிதான். சளி இதெல்லாம் சரிதான். அப்ப எதை வெளியிடல? உமிழ்நீர், அதாவது சலைவா வெளியிடல. ஓகேங்களா? உமிழ்நீர் வாயினுடைய உமிழ்நீர்ல 3 ஜோடி உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்கு வாய்க்குழியில். ஓகேங்களா? அப்ப இது தவறு. அப்ப இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்து, தவறான ஜோடியை தேர்ந்தெடுக்கும். சரியான தேர்ந்தெடுக்க சொல்ல தவறான தேர்ந்தெடுக்க சொல்லிருக்கா பாருங்க. தன்னூட்ட உயிரிகள் முதல் உணவூட்டல். தன்னூட்ட உயிரிகள் அப்படின்னா தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் பசுந்தாவரங்கள் தற்சார்பு ஊட்டவியல். அது முதல் உணவுடலை சரிதான். அடுத்து, தாவர உண்ணிகள் வந்து செகண்ட். அடுத்து, சிறிய மாமிச உண்ணிகள் 3வது உணவுடலை சரிதான். அடுத்து, முதன்மை நுகர்வோர் 2வது உணவுலை. இதுவும் சரிதான். ஓகேங்களா? தாவரம் முதன்மை நுகர்வோர் சொன்னோம்னா கன்சியூமர் இது ஃபர்ஸ்ட், செகண்ட், 3வது. அப்ப இந்த பாக்டீரியா 4வது சொல்றாங்க பாத்தீங்கன்னா. இது பாக்டீரியா, சில பாக்டீரியாக்கள் நமக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்ளும் தற்சார்பு பாக்டீரியாங்களா தான் இருக்குது நிறைய. சிலது மட்டும் தான் மாறுபடுது. அப்ப இது வந்து தவறான ஜோடி தான் ஆன்சர். பின்னொரு எந்த சுற்றுச்சூழல் காரணிகள் சில ஊர்வனவற்றின் பாலினத்தை தீர்மானிக்கிற காரணி எது அப்படின்னா டெம்பரேச்சர் தான், வெப்பநிலை தான் சரியானது. அடுத்து, ஏற்கனவே 1968 பத்மஸ்ரீ விருது பெற்ற எந்த இந்திய பரதநாட்டிய நடன கலைஞர் மற்றும் திரைப்பட நட்சத்திரம் சிவில் பதவி பட்டமளிப்புலான பத்ம விருதுகள் தான். ஓகேங்களா? அதாவது குடிமியல் விருதுகள் பட்டமளிப்பு. 2020 பத்ம பூஷன் 2024 பத்ம பூஷன் விருது பெற்றார் அப்படின்னு கேட்கிறாங்க. யாரும் பார்த்தீங்கன்னா பத்ம பூஷன் கூட நம்ம சொல்ல வேணாம், பத்ம விபூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பத்ம விபூஷன் விருது பெற்றவர் யாரும் பார்த்தீங்கன்னா வைஜெயந்தி மாலா. பத்ம விபூஷன் பெற்றவர் யாரு? வைஜெயந்தி மாலா 2024. இந்த பத்ம விபூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேருக்கு கொடுத்திருக்காங்க. யாராரு? வைஜெயந்தி மாலா, வெங்கைய நாயுடு, சிரஞ்சீவி, பத்மா சுப்பிரமணியம், பிந்தேஸ்வர் பதக். வெங்கைய நாயுடு, சிரஞ்சீவி, பத்மா சுப்பிரமணியம், பிந்தேஸ்வர் பதக், வைஜெயந்தி மாலா 5 பேருக்கு பத்ம விபூஷன் கொடுத்திருக்காங்க. இவங்க 1967 பத்மஸ்ரீ விருது பெற்றவர் இந்திய பரதநாட்டிய நடன கலைஞர், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேங்களா? பாரத ரத்னா விருது 2024 பாரத் ரத்னா எத்தனை பேருக்கு கொடுத்திருக்காங்கன்னா அவது 5 பேருக்கு கொடுத்திருக்காங்க. 2020 பாரத் ரத்னா 5 பேருக்கு கொடுத்திருக்காங்க. எத்தனை பேருக்கு கொடுத்திருக்காங்க? 2020 பாரத் ரத்னா 5 பேர். யாராரு? கர்பூரி தாக்கூர், எல்கே அத்வானி, பி.வி. நரசிம்மராவ், சரண் சிங், எம்.எஸ். சுவாமிநாதன். இந்த 5 பேருக்கு பாரத ரத்னா வருது, 5 பேருக்கு பத்ம விபூஷன் வருது. பாருங்க, தொடர்ந்து பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ, தொடர்ந்து கேட்கிறாங்க. நல்லா டீட்டெயில்டா 2024 டீட்டெயில்டா பார்த்துக்கங்க. அடுத்து, 10 மீட்டர் நீளம் உள்ள ஒரு செப்பு கம்பியின் மின்தடை RO எனில், 10 மீட்டர் நீளம் ஒரு செப்பு RO எனில் 5 மீட்டர் நீளமுள்ள செப்பு கம்பியின் மின்தடை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா என்னன்னா பொதுவாக இதுதான் 1/2. ஓகேங்களா? 1/2 ஆனது
0.5 ஆர் ஓம். இதுதான் சரியானது. ஓகேங்களா? அடுத்து, பின்வரும் அறிக்கைகளில் எது தவறானது? பின்வரும் எது தவறானது கேட்கிறாங்க பாருங்க. பொருளின் துகள்கள் அவற்றிற்கிடையே செயல்படும் விசையை பெற்றுள்ளன. பொருளின் துகள் அவற்றுக்கிடையே செயல்படக்கூடிய விசையை பெற்றுள்ளன. சரிதான். பொருளின் துகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசையின் வலிமையானது எந்த வகையான பொருளாக நிலையானது? அதாவது எந்த வகை பொருள் நிலையானதா இருக்காது, ஒவ்வொரு வகையான பொருளுக்கும் மாறுபடும். எந்த வகை பொருள் நிலையானது என்பது ஈர்ப்பு விசை வலிமை கிடையாது. அப்ப இது தவறு. பொருளின் துகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசையின் வலிமையானது ஒவ்வொரு வகை பொருளும் மற்றொன்றிலிருந்து வேறுபடும். சரிதான். பொருளின் துகளுக்கு இடையே செயல்படும் விசையான அவற்றை ஒன்றிணைத்து வைத்திருக்கிறது. இதுவும் சரிதான். அப்ப எல்லா வகையான பொருளாக இருந்தாலும் ஈர்ப்பு விசை வலிமை நிலையானது அப்படிங்கிறது தவறு. மீதி எல்லாமே சரிதான். ஓகேங்களா? ஓகேங்களா? அப்ப இன்னைக்கு நான் பார்த்த இந்த ஏஎல்பி சிபிடி 1 25ஆம் தேதிக்குரிய 25/11/2020 செகண்ட் ஷிஃப்ட் கொஸ்டின் வந்து சயின்ஸ் அண்ட் ஜிகே பார்த்துருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு மிக மிக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போல டாபிக்ஸ் நல்லா டீட்டெயில்டா பகுப்பாய்வு செய்து படிங்க. கண்டிப்பாக அடிக்கலாம். இன்னொன்று என்னன்னா, இந்த வினாக்கள் அமைப்பு என்பது மொழிபெயர்ப்புல கொஞ்சம் வித்தியாசமா நமக்கு இருப்பது போல் தோன்றினாலும் இதே மாதிரி வினாக்கள் தொடர்ந்து 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 பார்க்கும்போது அது மிக எளிமையாக தெரியும். இன்னொன்று டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இந்த வினாக்கள் நல்லா பகுப்பாய்வு செஞ்சா அன்னைக்கு நம்ம எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த நாளில் டைம் மேனேஜ்மெண்ட் பக்காவா பிளான் பண்ணலாம். இன்னொன்று நெகட்டிவ் மார்க் வராம ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க, கண்டிப்பா 80% கொஸ்டின் 80% கொஸ்டின் 100% அக்யூரேட்டா கரெக்டா அடிக்க பிளான் பண்ணாவே கண்டிப்பா நம்ம ரயில்வே அதிகாரி ஆகிடலாம். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஓகே, தேங்க்யூ.